நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்கள். ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். உங்களோட வாழ்க்கையில் என்னைக்காவது நம்ம நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சட்டத்தை பற்றி என்னடா அந்த சட்டம் இவ்வளோ லூசுத்தனமாக இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நாட்டில் இருக்கிற சட்டம் உங்களுக்கு லூசுத்தனமாக தெரிஞ்சுனால் ஒரு நாடே லூஸாக இருக்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்த் கொரியா. கிம் ஜாங் உன் நம்ம தலைவன் இஸ் பேக் வித் அ பேங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தலைவனோட ஊரில் வந்து ஒரு புது சட்டம் போடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 11 நாட்களுக்கு, அதாவது கம்மிங் 11 டேஸ்க்கு வந்து நார்த் கொரியாவில் யாராவது சிரிச்சாங்கன்னா அவங்க கொல்லப்படுவாங்க. இல்லை, நான் சரியாக கேட்கல, மறுபடியும் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது நார்த் கொரியாவில் சிரிச்சாங்கன்னா அவங்க கொல்லப்படுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி கிம் ஜாங் உன் இருக்கார்ல, அவருக்கு முன்னாடி இருந்த அப்பா, அவர் தான் அங்கே வந்து டிக்டேட்டராக இருந்தார். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனார். அவர் இறந்து போன 10வது அனிவர்சரி வந்து இப்போ வருது. அதனால அதை துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு 11 நாளுக்கு சிரிக்கக்கூடாது. சிரிச்சாங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க. அண்ட் இது நம்ம கேட்குறதுக்கு வந்து சும்மா கலாய்க்கிற மாதிரி ஒரு சட்டமாக இருக்கும், பட் இட் இஸ் ப்ராக்டிஸ்ட் சீரியஸ்லி. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி இருக்கிற 20 பேன் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏய், இங்கெல்லாம் மனுஷங்க வாழ்கிறாங்க இல்லை வேறு யாராவது வாழ்கிறாங்களாங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு சட்டத்தை கேட்ட உடனே தோணுதோ அது என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கிரேசியான ஒரு கண்ட்ரிங்க. முட்டாளான ஒரு மன்னன் கையில் மாட்டிக்கிட்டு மக்கள் பாடுபட்டுருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசனிங் டு ஃபாரின் மியூசிக் ஆர் வாட்சிங் ஃபிலிம்ஸ் இன் ஃபாரின் லாங்குவேஜ். அதாவது நார்த் கொரியாவில் பேசுகிற அவங்களோட லோக்கல் மொழியை தாண்டி இன்னொரு மொழியில் யாராவது பாட்டு கேட்டாங்கனாலோ வேறு ஏதாவது மொழியில் இருக்கிற படத்தை பார்த்தாங்கனாலோ அவங்க வந்து கொல்லப்படுவாங்க. இன்னொரு மொழியில் படம் பார்க்குறதுங்கிறப்ப வந்து மொழியே இல்லாத படங்களான பான் பார்த்தா கூட வந்து போட்டு தள்ளப்படுவாங்க. எனக்கு என்ன புரியலனா, இவங்க செக்ஸ் எஜுகேஷனும் நடத்த மாட்டாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தர மாட்டாங்க. ஓகேவா, செக்ஸ்னால் என்னன்னு சொல்லித்தர மாட்டாங்க. பானும் பார்க்க விட மாட்டாங்க. அதுவும் பேண்டு பார்த்தா கொன்றுவாங்க. இவங்க ஊரில் வந்து அப்போ கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் எப்படி தான் அவங்க குடும்பம் நடத்துவாங்க? என்ன மாதிரி அவங்க குடும்பம் நடத்துவாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ்னால் என்னன்னு ஏதாவது தெரியுமா, புரியுமா? ஒன்றும் புரியலை. ஒரு ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமையில தான் அந்த நாடே இருந்துட்டு இருக்குங்கிறது தெரியுது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் இருக்கிற பேன் இன்டர்நேஷ்னல் ஃபோன் கால் மேக் பண்ணுறது பேன். கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் யாராவது வெளிநாட்டுக்கு ஃபோன் மேக் பண்ணாங்கனால் அவங்கள வந்து தண்டிக்கப்படுவாங்க. 2007 ஒருத்தங்க இருந்துக்கிட்டே நார்த் கொரியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு அதிகமான நம்பர் ஆஃப் கால்ஸ் மேக் பண்ணதுனால, அதுவும் வெளிநாடுன்னு சொல்கிறப்ப வேறு ஏதோ நாடு கிடையாது, அவங்களோட டையில் இருக்கிற சைனாவுக்கு வந்து அதிகமான கால் மேக் பண்ணதுனால அந்த ஒரு நபரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. தேர்ட் பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவோட சீஃப் இருக்கார்ல, கிம் ஜாங் உன் தலைவன் இருக்கான்ல, தலைவன் பேசுகிறப்ப எவனாவது தூங்கிட்டாங்கன்னால் அவங்களுக்கு வந்து இருக்கிறதுலே ஹார்ஷான தண்டனை கொடுக்கப்படும். அது வந்து அவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரின்னு அவங்க நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவர் மொக்க போட்டார்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படிலாம் நான் ஃபீல் பண்ணி நான் பேசுகிறப்ப தூங்கிட்டீங்கன்னா எத்தனை பேரை நான் போட்டு தள்ள வேண்டியது வரும். பட் அவங்க ஊரில் இப்படி ஒரு சட்டம் இருக்குது. இதோட வெளிப்பாடாக எந்த அளவுக்கு லூசுத்தனமாக ஒன்று பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன் அவர் பேசிகிட்டு இருக்கப்போ நார்த் கொரியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், சாதாரண ஒரு ஆள் இல்லை, டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த மீட்டிங்கில் தூங்கிட்டாருங்கிறதுனால அவரை 100 பேர் முன்னாடி ஒரு மிகப்பெரிய கன்னை வச்சு சுட்டு கொண்டிருக்காங்க. ஓகேவா? நார்த் கொரியாவில் பேண்டான 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன் குடும்பத்தை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. அவங்க ஒரு டிக்டேட்டர். அவங்களோட தாத்தா வந்து முதல்ல நார்த் கொரியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ ஒரே குடும்பம் தான். ஓகேவா? வம்சாவளியாக. மற்ற ஊர்லையாவது டிக்டேட்டர்னா வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரே குடும்பம் தான் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து யாராவது கிம் ஜாங் உன்னை இல்லை அவரோட குடும்பத்தில் இருக்கிறவங்களை யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கும் மரண தண்டனை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நார்த் கொரியாவில் ஒரு வீட்டில் வந்து ஒரு தீ விபத்து ஏற்படுது. நார்த் கொரியாவோட சட்டம்படி எல்லாரோட வீட்லேயும் வந்து கிம் ஜாங் உன்னோட ஃபோட்டோ இருக்கணும். அந்த ஒரு தீ விபத்தில் வந்து அந்த தாய் இருந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற 2 குழந்தைங்களை காப்பாற்றிட்டு வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த ஃபோட்டோவை வந்து எரிய விட்டுட்டாங்க. இதோட வெளிப்பாடாக வந்து அந்த தாய் போட்டு தள்ளப்பட்டாங்க. காரணம், ஒரு நாட்டோட ஹெட்டான கிம் ஜாங் உன்னோட ஃபோட்டோ எரிய விட்டதுக்காக அவங்க குழந்தைய காப்பாற்றுற நேரத்தில். எனிவே, 5வது பேனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் பெண்கள் வண்டி ஓட்ட முடியாது. எல்லா ஆண்களும் அப்போ வண்டி ஓட்டலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. கவர்மெண்ட் வந்து அஃபீஷியல்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு பெர்மிஷனே கொடுப்பாங்க. நார்த் கொரியாவில் 100ல் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸே இருக்கும். அது வந்து ஒரு ஆணாக மட்டும்தான் இருக்க முடியும்.
பொண்ணுங்க வண்டியே ஓட்டக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 6th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவோட பிரசிடென்ட் வந்து இறந்துட்டாருன்னா அவங்க யாருமே சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு இல்லை. இது 10வது வருஷம் மட்டும் இல்லை, வருஷம் இந்த மாதிரி ஒரு காமெடி அவங்க பண்ணிட்டுருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட அப்பா கிம் ஜாங் உன்னோட அப்பா வந்து இறந்து போனப்பவும் யாரும் சிரிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அடுத்து வர 10 வருஷமும் யாரும் சிரிக்கக்கூடாது. இது வந்து 10th anniversaryங்கிறதுனால 11 daysக்கு யாரும் சிரிக்கவே கூடாது. சிரிக்கிறதுனா சிரிக்கிறது மட்டும் கிடையாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக எதுவும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு செலிப்ரேஷனும் நடக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே பேர் விடக்கூடாது, ஒரு பேர் விடுற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், நத்திங். 11 நாளுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாருமே துக்கம் மட்டும்தான் அனுபவிக்கணும். அடுத்தது என்ன, துக்கம் மட்டும்தான் அனுசரிக்கணும். ஸோ அடுத்து என்ன 7th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமா இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் நார்த் கொரியாவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம நாட்டை விட. நார்த் கொரியாவில் கஞ்சா அடிச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. 8th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தான் அந்த லிஸ்ட்லேயே வந்து தண்டனை இல்லாத ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பட் ஸ்டில் எனிவே அது ஒரு ஃபன்னாக இருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னேன். 8th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் ஜீன்ஸ் போடுறது கம்ப்ளீட்லி பேண்ட். நீங்கள் நார்த் கொரியான்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் எந்த ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ பார்த்தீங்கன்னா யாருமே ஜீன் போட்டிருக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலுமே வந்து ஒரு ரெகுலர் பேண்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. பிகாஸ் ஜீன் வந்து அவங்க அமெரிக்காவோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக பார்க்குறாங்க, அதனால ஜீன்ஸ் போடுறது அங்கே அப்சல்யூட்லி பேண்டு. 9th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் மொத்தமே 3 டெலிவிஷன் சேனல் தான் இருக்குது. நீங்கள் விஜய் டிவியை விட்டால் சன்னுக்கு போகிறதும், சன்னை விட்டால் கலைஞருக்கு போகிறதும், கலைஞரை விட்டால் தந்தி பிளா பிளா பிளான்னு நம்ம ஊரில் 1008 சேனல் இருக்குது. பட் நார்த் கொரியாவில் மொத்தமே 3 சேனல் தான். 3மே கவர்மெண்ட்டோட சேனல் தான். 3ல் ஏதாவது ஒன்று தான் பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், அதை தாண்டி வேறு எதுவுமே தெரியாது. அடுத்து 10வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் யாராக இருந்தாலுமே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய ப்ராசஸை முடிச்சா தான் யாராக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகலாம். யாராவது வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகலாம், எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா சச்சக் போட்டு தள்ளப்படுவாங்க. 11th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட். நார்த் கொரியாவோட இன்டர்நெட் வந்து நம்மளோட இன்டர்நெட் மாதிரி கிடையாது, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. நார்த் கொரியாவோட இன்டர்நெட் வந்து ஒரு இன்ட்ராநெட்னு கூட சொல்லலாம். அது கம்ப்ளீட்டாக மானிட்டர்டு. அவங்க வந்து எதை நீங்கள் பார்க்கலான்னு அலோவ் பண்ணுறாங்களோ அது மட்டும் தான் பார்க்கலாம். நார்த் கொரியாவில் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் மிகப்பெரிய ஸ்கூல்ஸில், அதாவது கிம் ஜாங் உன்னோட சொந்தக்காரங்கெல்லாம் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற ஸ்கூல்ஸில் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும், இந்த மாதிரி இலைட் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் இன்டர்நெட்டே இருக்கும். அந்த இன்டர்நெட்டும் வந்து 28 வெப்சைட்ஸ் மட்டும் தான் விசிட் பண்ண முடியும். அதை தாண்டி வேறு எந்த வெப்சைட்டும் விசிட் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போடுறோம்ல, இதை அவங்க பார்க்க கூட முடியாது, நினச்சா கூட பார்க்க முடியாது. அவங்களோட இன்டர்நெட் வந்து அந்தளவுக்கு க்ளோஸ்டு. 12th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கம்பல்சரியாக கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டே ஆகணும். எலெக்ஷனில் வந்து யாராக இருந்தாலுமே 17 வயசுக்கு மேலே ஓட்டு போட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்ல முடியாது, கண்டிப்பாக போய் ஓட்டு போடணும். பட் அதில் இருக்கிற காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் ஒரே ஒரு ஆள் கிம் ஜாங் உன் மட்டும்தான் இருப்பார், அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு திரும்பி வரணும். ஏன் அப்படி ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. 13th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன் வந்து ஒரு 20 ஹேர் கட்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு. 12 ஹேர் கட் ஃபார் விமன் அண்ட் ஒரு 8 ஹேர் கட்ஸ் ஃபார் மென். இந்த 20 ஹேர் கட்குள்ளே தான் ஏதாவது ஒரு ஹேர் கட்டை அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் யூஸ் பண்ணணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது ஹேரை கட் பண்ணிங்கன்னா கிம் ஜாங் உன் வந்து உங்களை கட் பண்ணிவிடுவார். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14th ஒன் வந்து இங்கே நம்ம எல்லாம் கேட்குறோம்ல, உன்னோட பேஷன் என்ன, உன் வாழ்க்கையில் நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு. அங்கே அந்த கேள்விக்கெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு எந்த இடத்துல தேவை இருக்குது. இப்போ வந்து கண்ணாடி செய்கிறவங்க தேவைப்படுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணும், நீங்கள்லாம் கண்ணாடி தாண்டா வாழ்க்கை ஃபுல்லாக செய்ய போகிறீங்கன்னு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து விவசாயிங்க தேவைப்படுறாங்கன்னா கவர்மெண்ட் அலோகேட் பண்ணும், நீங்கள் இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த வேலை பார்க்க போகிறீங்கிறது உங்கள் கையில் இல்லை, கவர்மெண்ட்டோட கையில் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு சாய்ஸே அதில் கிடையாது. 15th என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிம் ஜாங் உன் இருக்கார்ல, அவரோட பேரில் வந்து வேறு யாருமே அவங்க நாட்டில் இன்னொரு ஒரு பேரை ஷேர் பண்ணவே கூடாது. ஸோ தட் ஈவன் தோ கிம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொரியன் பேராக இருந்தாலும் அவர் வந்து அந்த ஹெட் ஆனதுக்கப்புறம் யாருமே கிம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால கிம்னு யார் யார் பேர் வச்சுருந்தாங்களோ அத்தனை பேரோட பேரையும் மாற்றினாங்க. இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்லையானே எனக்கு புரியலை. எனிவே அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16th ஒன் வந்து இந்த நம்ம ஊரில் நம்ம சொல்கிறோம்ல செக்யூலரிசம், எல்லா மதமும் சமம், அங்கே இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. அவங்க ஊரில் மதம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதையும் மீறி யாராவது இந்த பைபிள்லாம் வந்து ப்ரொபகேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் மீறி உள்ளுக்குள்ள ஒரு பைபிளை கொண்டு போய் அதை பரப்பலாம் நினச்சவங்கள தலைவன் உடனே சட்டுன்னு போட்டு தள்ளியிருக்காரு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70th ஒன்று வந்து அவங்க நாட்டுக்கு எல்லாத்தையும் மீறி டூரிஸ்ட்டாக கிளம்பி போகிறவங்க இருக்காங்கல்ல, அத்தனை பேருமே வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஃபோனாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எதுலனாலும் ஃபோட்டோலாம் எடுக்கலாம். ஆனால் அட் எனி கிவன் மொமெண்ட் வந்து அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸ் வந்து உங்களோட ஃபோனை பிடிங்கி இல்லை உங்களோட கேமராவை பிடிங்கி நீங்கள் என்னென்ன எடுத்திருக்கீங்கிறத அவங்க பார்க்க முடியும். அவங்க நீங்கள் எடுக்க கூடாது ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா உங்களையும் போட்டு தள்ளுவாங்க. நீங்கள் நார்த் கொரியானே இல்லைனா கூட அவங்க ஊரில் இருக்கிறப்பன்னு தெரிஞ்சுக்கோங்க. நார்த் கொரியாவில் இருக்கிற கிரேசியான பேன்ஸில் கடைசி 2 பேனுக்கு வந்துட்டோம். 19th பேன் என்ன நார்த் கொரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா, சூசைடு வந்து நார்த் கொரியாவில் பேண்டு. ஸோ யாராவது வந்து ஒருத்தங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க மொத்த குடும்பத்தையும் வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க.
ப்ராபப்ளி அந்த ஜெயிலோட முடிவில் வந்து அவங்களையும் தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ தற்கொலை பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டும் பண்ண போகிறது இல்லை, உங்களோட மொத்த குடும்பத்தையும் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நார்த் கொரியாவில் இருந்தீங்கனால். அதே மாதிரி 20th விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தேவைப்படும். நீங்கள் நம்ம ஊர்லேயும் வந்து EBக்கு பெர்மிஷன் வாங்கி தான் யூஸ் பண்ணுறோம். பட் அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுங்கிறத முன்னாடியே நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லிடணும். அந்த எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அதை தாண்டி யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க ஊரில் மைக்ரோவேவ் அவன் இருக்குல்ல, அதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்காதீங்க, தெரியல, ஆனால் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் சீரியஸாக கேட்டதுனால இது ஒரு பேன் கிடையாது. இருந்தாலும் நார்த் கொரியாவை பற்றின ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2008 வந்து நார்த் கொரியாவில் ஃபெர்டிலைசர்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இயற்கையான உரங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இயற்கையான உரத்துக்கு எங்கே போகிறது? அவங்க ஊரில் தான் ஆடு மாடு எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ஃபெமைனில் இருக்காங்க. அதோட சாணத்தையோ புழுக்கையோ நம்ம போட முடியாது. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மதன், நோ தலைவர், நோ அப்படிங்கிற ஒரு மோட்டில் தானே இருக்கீங்க. பட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வீடாக போய் ஹியூமன் ஃபீசிஸ், அதாவது ஹியூமன் ஷிட்டை கலெக்ட் பண்ணி அதை வந்து உரமாக போட்டு அதை வச்சு விளைய வச்சாங்க நார்த் கொரியாவில். அஃப்கோர்ஸ் இட் மேக்ஸ் சென்ஸ், பட் வை கிம், வை? எனிவே, நான் வந்து உங்ககிட்ட 20 இன்ட்ரெஸ்டிங்கான நான் வந்து நார்த் கொரியாவில் பேன் பண்ணப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கேன். அண்ட் ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா ஷிட் டேட்டா சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் வந்து இந்த 20 விஷயத்தில் எந்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த ஒரு நிலைமை வரக்கூடாதுப்பா நார்த் கொரியாவில் இருக்கிற மக்களுக்கு நினைக்கிறீங்க, கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நார்த் கொரியாவில் இருக்கிற கிம் ஜாங்கை விட ஒரு மோசமான ஒரு லீடர் எங்கேயாவது இருக்க முடியுமா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேனால் அது யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். Until then, bye, Madan Gauri signing off here. Love you all. Cheers. Have a great day. Take care. Bye. Cheers.